ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை காளான் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கோஸு சேர்த்துக்கிறேன். அடுத்தது பொடியாக நறுக்கின காளான், இது ரெண்டுமே நான் சம அளவில் எடுத்துருக்கிறேன். அடுத்தது இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அரை கப் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துடலாம். காரத்துக்காக கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கூடவே நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டிருக்கேன். அடுத்தது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஒன்றொன்றுத்தையாக போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டேன். இப்போ பொரிச்சு வச்சது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே ஒரு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டுடைய இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் போடுறேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்துட்டு காரத்துக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி அதையும் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நான் இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை உடச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த பக்கோடா மாதிரி இதையும் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். நமக்கு நல்ல கிரேவி மாதிரி வந்துடும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மேலே கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லிலாம் தூவிட்டு இந்த கார்னையும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.